பாமக வந்து ஒரு 5 தொகுதியில் 4 தொகுதியில் வென்று அவங்க வந்து இவங்க கூட சேரலாம், அது வந்து பலன் தரலாம். அமைச்சர்கள் பங்கும் திரு விஜய் அவர்கள் கொடுக்கலாம். ஆனால் அன்புமணி ராமதாஸோடைய ராஜ்யசபா சீட்டு ஏடிஎம்கே கொடுத்தது. ஏடிஎம்கேவால் தான் அன்புமணி ராமதாஸ் வந்து இல்லாட்டி ஏடிஎம்கே இல்லைன்னா ஏடிஎம்கே கொடுக்கலன்னா ஒரு ராஜ்யசபா எம்பி ஆயிருக்க முடியாது. அதே தான் நான் உங்களுக்கு வந்து திருமதி பிரேமலதான்னு சொன்னேன். ஒரு சீட்டு தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஆனால் அவருடைய சகோதரர் திரு சுதீஷ் வந்து திமுகவுடைய தயவில் தான் ராஜ்யசபா எம்பி இருக்கிறார். அப்போ இந்த சங்கடங்கள் அவர்கள் இருக்குது. அந்த சங்கடங்களை எப்படி ஓவர் கம் பண்ணாங்கன்னு பார்க்கணும். ஒருவேளை திரு விஜய்க்கும் திரு விஜயகாந்துக்கும் நல்ல பழக்கம் இருக்கனால குடும்ப உறவு அதெல்லாம் ரொம்ப நட்பு அண்ணன் மாதிரியாக பார்க்குறவங்க. திரு எஸ் ஏ சந்திரசேகர் வந்து அவங்க வீட்டில் வந்து பிரதர் மாதிரி விஜயகாந்தே உருவாக்குனவர் அவர் தான். அப்போ வந்து ஒரே ஒரு சீட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு நான் வந்து அமைச்சரவையிலே பங்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்துடலாம், ராஜ்யசபா ராஜினாமா பண்ணலாம். இது நடக்காதுன்னு சொல்லவே முடியாது. பாமக அதுதான். சௌமியா அன்புமணி ராமதாஸ் வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க, அதனால் அவங்களுக்கு நான் வந்து அமைச்சரவை கொடுத்துட்றேன், நீங்கள் வாங்கன்னு சொன்னால் அவர் சம்மதிக்கலாம். அதனால் வந்து இவங்க சம்மதிக்க மாட்டாங்க. ஆஹா இதுவாக போய் சேருன்னு நீங்கள் சொல்ல முடியாது. காங்கிரஸும் பாஜகவும் கூட்டணி வைக்காது, அதிமுகவும் திமுகவும் கூட்டணி வைக்காது. இவ்வளோதான் நீங்கள் சொல்ல முடியுமே தவிர விடுதலை சிறுத்தைகள் வந்து இவங்கள்ட்ட போக முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க. 2 கம்யூனிஸ்ட் கட்சியும் தாவேக்காவோட கூட்டணி சேர மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது.